அனைவருக்கும் வணக்கம். திறமையானவர்களுக்கே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. முதல்வர் மு.க. ஸ்டாலின். சட்டப்பேரவை தேர்தலில் திறமையானவர்களுக்கே போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கூறினார். அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சனிக்கிழமை நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் பேசியது, நம்முடைய பலமே நம்முடைய கட்சியின் கட்டுமானம்தான். இத்தகைய நிர்வாக கட்டமைப்பு எந்த கட்சிக்கும் கிடையாது. அந்த கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம். தடங்கள் என்பது எப்போதும் இருக்கும். அதை உங்களிடம் இருக்கும் உழைப்பால் வெல்லுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம். தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற பாஜக நினைக்கிறது. அதற்கு அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டது. எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு வேறு வழி இல்லை. பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியில் அவர் தலைமைக்கு சிக்கல் வரும் என்று அஞ்சுகிறார். அதனால் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு விட்டார். அரசியல் ரீதியாக நம்மை வெல்ல முடியாதவர்கள், மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலம் மிரட்டி அசிங்கப்படுத்த நினைப்பவர்கள். அவர்களது மிரட்டல்களுக்கு உண்மையான காரணம் எது என்பது மக்களுக்கு தெரியும். எனவே பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக நாம் எதிர்கொள்வோம். அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாள்களை செலவிடுங்கள். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சி, வார்டு வாரியாக செல்ல வேண்டும். வேட்பாளர் யார் என்பதை கட்சி தலைமை முடிவு செய்யும். வெற்றி பெறுபவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார். திறமை வாய்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அவ்வாறு தேர்தலில் நிறுத்தப்படுபவரை சட்டப்பேரவைக்கு அனுப்ப உழைக்க வேண்டியது உங்களது கடமை. கடந்த 7 ஆண்டுகளாக நாம் எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை பெற்று வருகிறோம். இந்த வெற்றிக்கு காரணம் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான். இத்தகைய நன்றி உணர்வோடு தான் நாம் செயல்பட்டு வருகிறோம். வரும் ஓராண்டு காலம் மிக முக்கியமான காலகட்டமாகும். சாதனைகளை சமூக ஊடகங்கள் வாயிலாக ஒன்று சேர்க்க வேண்டும். உள்ளூர் பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சமூக ஊடக பணிகளுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 15 முதல் 20 பணியாளர்களை நியமிக்க வேண்டும். இதற்கான செலவினங்களை மாவட்ட அமைச்சர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பாஜகவுக்கு பயந்து அதிமுக கூட்டணி அமைந்துள்ளது. அதிமுகவில் பலர் அதிர்ச்சியில் உள்ளனர். இந்தியா கூட்டணி அமைத்ததில் நமக்கு திமுக பங்கு அதிகம் என்பதால் திமுக மீது பாஜக கோபத்தில் உள்ளது. அதற்காக அமலாக்கத்துறையை ஏவி விடுகிறது. பல்வேறு சோதனைகளை சந்தித்த திமுக இந்த சோதனைகளையும் எதிர்கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்தை தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும். அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர், கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பணிபுரிய வேண்டும். ஒற்றுமை இல்லாமல் பணியாற்றுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.